டிசம்பர் 25, 2023 த ஹிந்து நியூஸ் அனலைசிஸ். இந்த வருஷத்தினுடைய கடைசி திங்கட்கிழமைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இனிமேல் வரக்கூடிய எல்லா நாளுமே இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளாக இருக்கும். மீன்ஸ் நாளைக்கு வந்து கடைசி செவ்வாய்க்கிழமை, கடைசி புதன்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமையோட அடுத்த வருஷத்தினுடைய முதல் திங்கட்கிழமை ஆரம்பித்திடும். நியூ இயருக்கான விஷயங்கள்லாம் வந்து தடபுடலாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நியூ இயர்ஸ்க்கு ரெசல்யூஷன்லாம் போட்டிருப்பீங்க. அண்டு ரெசல்யூஷன்லாம் எடுங்க. அண்ட் ரெசல்யூஷன் எடுக்கிறத பற்றி ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து நான் அப்புறமா சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். சரி, இன்றைக்கி வந்து நியூஸ் பார்க்கலாமா? இந்த ஹிந்து நியூஸ் அனலைசிஸ் டிசம்பர் 25. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் தினம் இல்லையா? ஸோ அதனால் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ டிசம்பர் 25 நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோம்? வேறு ஒரு முக்கியமான தினமாக கொண்டாடப்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் கவர்னன்ஸ் டே, நல் நிர்வாகத்துக்கான தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வாஜ்பாய் அவர்களுடைய முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்தநாள். ஸோ அதை கமெமரேட் பண்ணுற விதமாக குட் கவர்னன்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி, இன்றைக்கான ஃப்ரண்ட் பேஜ் பாருங்கள். ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஃபைல் மர்டர் கேஸ் ஓவர் டெத் ஆஃப் 3 men detained by ஆர்மி. அதாவது ஆர்மியால் டீடைன் பண்ணி ஒரு 3 பேர் இறந்து போயிட்டாங்க இல்லையா? அந்த விஷயத்தில் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து மர்டர் கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி விசாரித்து முழுவதுமாக வந்து டீட்டெயில் தெரிவிப்பாங்க. இது வந்து அங்கே ஒரு இஷ்யூவாக ஓடிட்டுருக்கு. டேங்கர் வித் இந்தியன் க்ரூ ஹிட் பை ட்ரோன் இன் ரெட் சி மறுபடியும் நடக்குது. இது முந்தானேத்து நம்ம நடந்துச்சுன்னு பார்த்தோம். இந்தியாவுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பக்கத்தில் சதர்ன் ரெட் சீயில் ஒரு ட்ரோன் அட்டாக் நடந்துச்சு. இன்றைக்கும் அதே போல் ஒரு ட்ரோன் அட்டாக் வந்து நடந்திருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. விலாவரியாக நம்ம பார்ப்போம். அஸ் WFI சஸ்பெண்டட் பிரிஜ் பூஷன் ரிட்டையர்ஸ். அதாவது பிரிஜ் பூஷன் அப்புறம் ரெஸ்லர்ஸ், இவங்களுக்கு இடையில நிறையா ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ரெஸ்லர்ஸ் வந்து பெண்கள் வந்து அவங்க வந்து செக்ஸுவல் அசால்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறையா ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அப்புறம் அவர் வேணான்னு ஒதுங்கிட்டார். இப்போ அவரோட சப்போர்ட்டர் ஒருத்தர் நின்று பிரசிடென்ட் எலெக்ஷன் நின்றனால ரெஸ்லர்ஸ் எல்லாம் கோவப்பட்டாங்க. அப்போ இதுக்கு உண்மைக்கு நியாயமே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அவங்க சாக்ஷி மாலிக்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. சாக்ஷி மாலிக் தான், ஆமாம், ஒரு ரெஸ்லர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, நான் வரல, என்னை விட்டுருங்க அப்படின்னு. இன்னும் நிறைய பேர் வந்து தாங்கள் வாங்கிய பதக்கங்கள், பத்மஸ்ரீ அவார்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருப்பி கொடுக்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எடிட்டோரியலும் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை தனியாக பார்க்கலாம். இப்போது இதில் ஃப்ரண்ட் பேஜுக்கான நியூஸ் இவ்வளோ தான். மோடி ஸ்பீக்ஸ் டு ஸ்டாலின் ஆன் ஃப்ளட் சிச்சுவேஷன். அதாவது தமிழ்நாட்டில் வடக்கு பகுதிகளையும் சரி, சென்னையில் அந்த பகுதியிலையும் சரி, அதே மாதிரி தென் பகுதிகளில் வரலாறு காணாத அளவுக்கு மழை பெய்திருக்கு. அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் நிறைய மக்கள் துன்பப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட நிலையை கண்டறிகிற மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறனால நம்மளை சுற்றி என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிறத பெரிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லா உதவியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து உறுதியளிச்சிருக்காங்க. 4th டோஸ் ஆஃப் COVID-19 வேக்சின் நாட் ரிகார்ட் சேஸ் இன்சாக் சீஃப். இன்சாக்னா என்னது? இந்தியன் சார்ஸ் COVID-2 ஜீனோமிக் கன்சோர்டியம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. அதனுடைய ஜீனோம் வேரியேஷன்ஸ் எல்லாமே, அதாவது கோவிடில் நிறைய வேரியேஷன் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த வேரியேஷன் ஜீனோமிக் வேரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஜீனோமிக் வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அதனுடைய ஜீனோமிக் சீக்வன்ஸ் மூலமாக கண்டுபிடிப்பாங்க. அதனுடைய வழியமைப்பு எப்படி இருக்குது, அதனுடைய தோற்ற அமைப்பு எப்படி இருக்குது, ஜீன் தோற்ற அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாக அதில் இந்த ஜீனில் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இதனால் அது மியூட்டேட் ஆகி வேறு ஒரு வேரியேஷனாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. பொதுவாக இவங்க இந்த வேரியேஷன்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, தொடர்ந்து கோவிட் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கேஸ் வந்து அதிகரிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கேசஸ்க்காக நம்ம வந்து 4th டோஸ்லாம் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃப்ரண்ட் பேஜுக்கான நியூஸ். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நியூஸாக கருதப்படுறது இந்த ஃப்ரண்ட் பேஜில், இந்த டேங்கர் வித் இந்தியன் க்ரூ ஹிட் பை ட்ரோன் இன் ரெட் சி. பார்ப்போம் என்ன. ஸோ அந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் கபான் நாட்டை சேர்ந்த இந்த கப்பல், இது வந்து க்ரூட் ஆயிலை கொண்டு வந்த ஒரு டேங்கர். இதை வந்து ஒன் வே அட்டாக் ட்ரோன், அது ஒரு தடவை அட்டாக் பண்ணிட்டு போயிடும். இதான் வந்து அதனுடைய ஒன் வே அட்டாக் ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. சதர்ன் ரெட் சீல அட்டாக் ஆகிருக்கு. யூஎஸோடைய நேவல் ஃபோர்ஸஸ் சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வெசல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெசலில் ஆல் இண்டியன் க்ரூ இருக்காங்க. ஒரு இந்தியன் கம்பெனியால் மேனேஜ் பண்ணப்படுறது, எந்த இன்ஜுரிஸும் கிடையாது. The vessel had received a certification from the Indian Register of Shipping. அதாவது இந்தியாவுக்கு போகக்கூடிய அந்த ரெஜிஸ்டரில்
வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. சஸ்பெக்டட் ட்ரோன் மஸ்ட் அவுட் சைட் த இந்தியன் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இந்தியாவினுடைய இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் இல்லை, பிரத்யேக பொருளாதார மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுற எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் வெளியில் இந்த அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எஸ்கார்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் விக்ரம். அது வந்து எஸ்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் ஷெடியூல் டு ரீச் மும்பை ஆன் மண்டே. பென்டகான்றது யூஎஸோட டிஃபென்ஸ். ஸ்போக்ஸ் பர்சன் டோல்டு த ட்ரூயர்ஸ் நியூஸ் ஏஜென்சி தட் செம் ப்ளூட்டோ வாஸ் ஹிட் பை எ ஒன்-வே அட்டாக் ட்ரோன் ஃபயர்டு ஃப்ரம் ஈரான்லேருந்து இது அட்டாக் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதே போல் நார்வேயன் ஃப்ளாக்டு ஒரு கப்பல் கூட, இதுவும் ஒரு ஆயில் டேங்கர், கெமிக்கல் ஆயில் டேங்கர், இதுவும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒன்-வே அட்டாக் ட்ரோன்லேருந்து ஜஸ்ட் நியர் மிஸ்ஸில் தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதில் தொடர்ச்சி பேஜ் நம்பர் 12 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்ப்போம். ஆல்சோ ஆன் சாட்டர்டே 2 ஆன்டி-ஷிப் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வர் ஃபயர்டு இன் டு த இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் லைன். சர்வதேச கப்பல் போகக்கூடிய வழித்தடங்களில் 2 கடல் கப்பல்களுக்கு எதிரான பேலிஸ்டிக் மிசைல் வந்து ஃபயர் ஆகிருக்கு. இது குறிப்பாக சதர்ன் ரெட் சீல அண்ட் ஹவுத்தி மக்கள் அவங்க அந்த பிரிவினர் கண்ட்ரோல் பண்ணப்படுகிற ஏரியாவிலேருந்து வந்து ரிலீஸ் ஆகிருக்கிறதா குறிப்பிடப்படுது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா யமனை சேர்ந்த ஒரு பிரிவினர். இவங்க இந்த இஸ்ரேல் காஜா பஞ்சாயத்தில் பாலஸ்தீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. பிட்வீன் 3 PM and 8 PM USS லபன் வாஸ் பெட்ரோலிங் இன் த சவுத் ரெட் சி அஸ் பார்ட் ஆஃப் ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன். நமக்கு தெரியும் ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன்னா என்னது, யூஎஸ் இந்த மாதிரி ரெட் சீல் நடக்கக்கூடிய அந்த ஷிப் மேலே நடக்கக்கூடிய அட்டாக்ஸை பூரா தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது. சரியா. அண்ட் ஷாட் டவுன் 4 அன்மேன்டு ஏரியல் ட்ரோன்ஸை வந்து ஷாட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஹவுதி கண்ட்ரோல் ஏரியாஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. தீஸ் அட்டாக் ரெப்ரசன்ட் ஏ சிக்னிஃபிகன்ட் ஸ்கேல் அப் இன் அட்டாக்ஸ் ஆன் கமர்ஷியல் ஷிப்பிங் ஃப்ரம் ஹவுதி ஹெல்டு ஏரியாஸ் ஆஃப் யமன் பகுதியில், அந்த ஹவுதி பிரிவினர் கட்டுப்படுத்தக்கூடிய பகுதிகளில் இருந்து ரெட் சீயில் கமர்ஷியலாக போயிட்டுருக்க ஷிப்ஸ் மேலே நிறைய அட்டாக்ஸ் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. இன் ரெஸ்பாண்ட் டு எஸ்கலேஷன் இன் மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக் ஆர்ஜினேட்டிங் ஃப்ரம் ஹவுதி ஹெல்டு ஏரியாஸ் Yemen which threatens the free flow of commons in the Red Sea. ரெட் சீயில் வர்த்தகம் ரொம்ப சுதந்திரமாக நடக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிசம்பர் 18 இந்த மாதிரி விஷயத்தை தடுக்கிறதுக்காக தான் ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் வந்து போட்டாங்க. இது வந்து ஒரு மல்டி நேஷனல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் அண்டர் த அம்பர்லா ஆஃப் கம்பைன்டு maritime forces and leadership of its task force 153 which focus on the security in the Red Sea. செங்கடலில் பாதுகாப்புக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. செம் ப்ளூட்டோங்கிறது தான் இந்த கப்பல். இதோட அட்டாக்கை பற்றி பேசும்போது பெரிய அளவுக்கு இல்லை, பட் வந்து அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. செம் ப்ளூட்டோ வாஸ் ரிப்போர்ட்டட் ஆன் ஃபயர் ஆஃப்டர் பீயிங் ஹிட் பை அ ப்ரொஜெக்டைல் லைக்லி டு பி அ மிசைல் ஆர் ட்ரோன். ஒரு மிசைலாக இருக்கலாம் அல்லது ட்ரோனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. காலை 7:45 A naval maritime patrol aircraft flew over the vessel at 1:15 PM and established contact with the crew. INS Marmogova established communication with the Chem Pluto at 7:30 PM to ascertain if any assistance was required. ICSGS விக்ரம் வந்து அந்த சீனில் இருந்ததாக வந்து குறிப்பிட்றாங்க. ஸோ இந்த நியூஸோட ஷார்ட் வெர்ஷனை எனக்குள்ளே எழுதியிருக்கேன். இதான் வந்து அந்த ஷார்ட்டஸ்ட் வெர்ஷன். இதோட பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் சீயில் அந்த காமர்ஸ் ஷிப்ஸ் வந்து போகிறது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக கருதப்படுது. ஏன்னா ரெட் சி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரூட்டாக கருதப்படுது. ஸோ இப்போ ரிலேட்டடாக என்ன பார்க்கலாம், ரெட் சியோடைய மேப் பார்க்கணும் நம்ம. அப்புறம் மெடிட்டரேனியன் சீலேருந்து இந்தியா வரைக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய சி ரூட்ஸ் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ரைட். அடுத்து சென்ட்ரல் பிளான்ஸ் டு ரிவைவ் டேக்ஸ் கட்ஸ் ஆன் சுகர் எக்ஸ்போர்ட்ஸ். இது GST அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கீமையும் நம்ம சொல்லலாம், ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் ப்ராடக்ட்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கிளிம்ஸ் மாதிரி சொல்கிறேன், அப்புறம் இதை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 இந்த RODTEP அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஜனவரியில். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கூடுதலாக எந்த டொமஸ்டிக் டேக்ஸஸும் ஆட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சு இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இது மூலமாக எக்ஸ்போர்ட்ஸை ஊக்குவிக்கிறது தான் நோக்கம். அப்போ இதனுடைய அப்ரிவேஷன் என்ன, ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ். வார்த்தை நல்லா கவனிங்க, ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு அப்போ ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். ஸோ வாட் இஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்? அதாவது ஜிஎஸ்டியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, பையர் இருக்கார், இவர் வந்து ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுவார், அப்புறம் மேனுஃபேக்சரர், அப்புறம் ஒரு கன்சியூமர். சரியா, ஒரு மேனுஃபேக்சரர். இப்போ இந்த ரா மெட்டீரியல் விற்கும் போது இதுக்கு ஒரு டேக்ஸ் இருக்கும், கரெக்டாக? அதே மாதிரி மேனுஃபேக்சர் ஒரு பொருள் விற்கும் போது ஒரு டேக்ஸ் இருக்கும். கடைசியாக கன்சியூமர் வந்து அந்த பொருள் வாங்கும் போது என்ன பண்ணுவார், அதுக்கு டேக்ஸ், இந்த டேக்ஸ் அவர் கட்டி விற்றுருவார். இப்போ இந்த ரா மெட்டீரியலுடைய சோர்ஸ் 100 ரூபான்னும், இதுக்கு 10% டேக்ஸு 10 ரூபான்னும். இப்போ ஆல்ரெடி இவருக்கு எவ்வளோ வாங்கணும், 110 ரூபா. நல்லா பாருங்கள், இன்டைரக்ட் டேக்ஸில் யார் கன்சியூமரோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த டேக்ஸை கட்டுவாங்க, கரெக்டாக? அப்போது இந்த 10 ரூபா யார் கட்ட வேண்டியது, இவங்க கட்ட வேண்டியது.
இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குட்டாக மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த 110 ரூபாயும் சேர்த்து யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பொருளுக்கு வந்து 200 ரூபா. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதுலேயும் 10% வந்து டேக்ஸ்னு வச்சுக்கோங்க, 20 ரூபா டேக்ஸ். இப்போ இந்த டேக்ஸுங்கிறது, இந்த பொருளுங்கிறது எதையும் உள்ளடக்குனது. இந்த 10 ரூபாயும் உள்ளடக்கி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பொருளுக்கு 200 ரூபா விலை வைக்கிறாங்க. அதுக்கான டேக்ஸும் என்ன பண்ணுறாங்க, 10% விற்கிறாங்க. இப்போ இது மார்க்கெட்டில் 220 ரூபா விற்கும், இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸஸ்னு இருக்கும், எம்ஆர்பின்னு சொல்லி போட்டு விற்பாங்க. நம்ம கன்சியூமர்ஸ் இதை வாங்கி இந்த 20 ரூபாயை டேக்ஸ் கட்டிடுவோம். சரி, இப்போ ஒரு பொருள் மேலே 2 இடத்துல என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் கட்டுறாங்க இல்லையா. இதெல்லாம் தடுக்கிறதுக்காகத்தானே ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த இடத்துல இவங்கக்கிட்ட டேக்ஸ் கட்டி தான் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வேணும் இல்லையா. இது 2 காரணத்துக்காகவும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை அப்படியே விட்டுட்டாங்க. இந்த ஃப்ளோவை விட்டுட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் ஒரு இன்வாய்ஸ் பில்லு வச்சுருப்பார்ல, ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் பில்லு வச்சுருப்பார்ல, இந்த பில்லை கொண்டு போய் கவர்மெண்ட்டில் காட்டிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இவர் கட்டின அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போது அவர் ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண வச்சுருவாங்களா? அப்போ அவர் ஜிஎஸ்டியோடு அந்த ரா மெட்டீரியல் வாங்கியிருப்பாரா? அவருக்கு அந்த டேக்ஸ் வேணும்னா, டேக்ஸ் காசு திருப்பி வேணும்னா அவர் என்ன பண்ணணும், பில்லு கட்டியிருக்கணும் இல்லையா. அவர் கட்டின காசுக்கு அவர் பலன் வேணும்னா அவர் டேக்ஸ் ஜிஎஸ்டி பில்லு வாங்கணும். அப்போ இவரும் ஏமாற்ற முடியாது, இவரும் ஏமாற்ற முடியாது. கரெக்டாக? அப்போ ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் நடந்துடும். இந்த விஷயத்தை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு கொண்டு வராங்க. இதே மாதிரி சிமிலரான விஷயம் தான் என்னென்னா ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ். நீ பொருளை உற்பத்தி பண்ணும்போது உற்பத்தி பண்ணிடு. யோசிச்சு பாருங்கள், இந்த கன்சியூமர் வந்து டொமஸ்டிக் கன்சியூமராக இருக்காங்க, அப்போ அது ஒரு பிரச்சனை இல்லை. ஃபாரின் கன்சியூமராக இருந்தாங்கன்னா இப்போ இவங்க வாங்கின பொருளாக என்னது, அந்த டேக்ஸ் யார் கட்டுவா? ஃபாரினர்ஸ்ட்டை போய் நம்ம கேட்க முடியாது. அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நீ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்கிட்ட வந்து நீ என்ன பண்ணிக்கோ, அந்த டேக்ஸஸை ரீகலெக்ட் பண்ணிக்கோ. அதுக்கான ஸ்கீம் தான் ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்டு டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ். இது எல்லா பொருட்கள்லையும் இருக்காது. அப்போ எல்லா பொருட்களும் இருக்காத காரணத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செர்டைன் லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுவாங்க. இன்னொன்று, அவங்க எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறாங்களோ, எக்ஸ்போர்ட் ப்ரொமோட் பண்ண நினைக்கிறாங்களோ அதையும் ப்ரொமோட் பண்ணுறதுல இதில் சேர்த்துப்பாங்க. இதில் 2 லிஸ்ட் இருக்குங்க, ஃப்ரீ லிஸ்ட்டு, ரெஸ்ட்ரிக்டட் லிஸ்ட்டுன்னு 2 லிஸ்ட் இருக்குது. சரியா? ஃப்ரீ லிஸ்ட் அப்படின்னா டிடிஇபி வந்து அவங்களுக்கு வந்து செல்லும். ரெஸ்ட்ரிக்டட்னா அதுக்கு அவங்க எலிஜிபிள் இல்லை, காசு திருப்பி கிடைக்காது, அவ்வளவுதான். சரி, இப்போ நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ண போகிறாங்க, இந்த இந்த சுகர் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இவங்க ரொம்ப நாளாகவே இந்த ஆர்ஓடிடிபியை வந்து கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ கன்சிடர் பண்ண போகிறாங்க. கன்சிடரிங் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் இந்த ஆர்ஓடிடிபி ரேட்ஸ் ஃபார் டீ எக்ஸ்போர்ட்ஸ். டீ எக்ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய இந்த ரெமிட்டன்ஸஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதையும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஹை குவாலிட்டி டீ பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரி ரிக்வஸ்ட். இது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, இதனுடைய எலிஜிபிலிட்டியும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ண போகிறாங்க. கன்சிடர் தான் பண்ண போகிறாங்க, முடிவெல்லாம் எடுக்கலை. ஸோ அது நியூஸில் வந்திருக்கு, அவ்வளோதான். சரி, இதோடைய கிளிம்ஸ் பாருங்கள். ரெஸ்ட்ரிக்டட், நாட் எலிஜிபிள். ஏன் ரெஸ்ட்ரிக்டில் வைக்கிறாங்க அப்படின்னா, டு பூஸ்ட் டொமஸ்டிக் அவைலபிலிட்டி. நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டு இதை வந்து என்ன பண்ணாங்க, டிஸ்கரேஜ் பண்ணி அது டொமஸ்டிக்காக அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுகர் என்ன பண்ணாங்கன்னா அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ தட் எக்ஸ்போர்ட்டோட வேலை என்னவாக இருக்கும், காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது பதிலாக நம்ம இம்போர்ட்டே பண்ணிடலாம், இப்போ டொமஸ்டிக்லேயே விற்றுடலான்னு சொல்லி என்ன பண்ணிவிடுவாங்க, விற்றுருவாங்க. அதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க. அடுத்த நியூஸ் பாருங்கள். இன்றைக்கி பெருசாக நியூஸ் இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நிறைய பொலிட்டிக்கல் நியூஸ் நிறையா வந்துச்சு. ஸோ அதனால் நம்ம பின்னாடி வந்துட்டோம். அதில் வந்து நெமட்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. இடையில நியூஸ் பேஜில் ரொம்ப கம்மியான நியூஸ் தான் இருந்துச்சு. இதுவும் பின்னாடி பிஸ்னஸில் உள்ள நியூஸ் தான் இது. சென்ட்ரல் பிளான்ஸ் டு ரிவைவ் டாக்ஸ் கட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் ஃப்ரண்ட் பேஜில் வந்தது. அதுக்கப்புறம் எந்த நியூஸுமே இடையில வந்து எக்ஸாமுக்கு பயன்படுற விதத்தில் இல்லை. ஸோ இப்போ நெமட்டோசிஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி டேர்ம்ஸ் வர்றது காமனாக வரும்போது நியூஸ் பேப்பரில் வரும்போது அதை பற்றி கேட்டு விட்ருவாங்க. இப்போ நெமட்டோசிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இங்கே பேசியிருக்காங்க. நெமட்டோசிஸ்ட் அப்படிங்கிறது சிஸ்ட்டுனாவே செல்லுன்னு அர்த்தம். சைட்டோ அப்படின்னாலே என்னது, செல்லு ரிலேட்டடான அர்த்தம். அப்போ இங்கே பாருங்கள், ஸ்பெஷலைஸ்டு செல், அது பேர் நெமட்டோசிஸ்ட். இது வந்து சில அனிமல்ஸில் காணப்படுது, எஸ்பெஷலி ஜெல்லிஃபிஷ், கோரல், சியனிமோன் அண்டு ஹைட்ராஸ். இது எல்லாமே பொட்டன்ட் வெப்பன்ஸாக பயன்படுது. நெமட்டோசிஸ்ட் எதுக்கு பயன்படுது அந்த அனிமல்ஸுக்கு, இப்போ நியூரான்ஸ் நம்ம மூளையில் இருக்குது, இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல் இல்லையா. இதே மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து பொதுவாக உடலில் காணப்படுது. இந்த மாதிரி விலங்குகளுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிறது, தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கும் ப்ரேயை ஹண்ட் பண்ணுறதுக்கும் செட்டான மெக்கானிசம்ஸ் இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் இந்த செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ரேயை வேட்டையாடும் போதோ இல்லை தங்களை பாதுகாத்துக்கும் போதோ. ஸோ இது எப்படி இருக்குமா, ஒரு கேப்சூல் மாதிரி இருக்குமா, அதுக்குள்ளே ஒரு காயில்டு சுருண்ட வடிவத்தில் ஒரு த்ரெட் லைக் டியூபியூல், ஒரு டியூப் இருக்கும். அது அப்படியே சுருண்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு நூல் மாதிரியான ஒரு டியூப் இருக்கும். வித் பல்பர் ஸ்ட்ரக்சர், பல்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். வித் டாக்ஸின், இதுக்குள்ளே என்ன இருக்கும், விஷம் இருக்கும்.
when stressed the rapidly ejects the tubule வேகமாக வெளியே நீட்டும். அதிலிருந்து அந்த டாக்ஸின் வந்து என்ன பண்ணும், ஒரு புல்லட்டோட வேகத்தை விட அதிக வேகமாக வரும். பாருங்கள், Nematocysts plays a crucial role in feeding and defense strategies of ஸ்னிடேரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரிவு ஆர்கனிசமில் இது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க நெமட்டோசிஸ்ட். சரி, இந்த டாக்ஸின்ஸோட நெமட்டோசிஸ்டோட டாக்ஸின்ஸ் வந்து பொதுவாக நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ஒன்று வந்து பேரலிட்டிக்னா மொபிலைசேஷன் வந்து அரெஸ்ட் ஆகிடும், அப்படியே சடனாக அப்படியே மாட்டிக்கிறோம். அண்டு அதர்ஸ் ஆர் சைட்டோலைட்டிக்னா செல்லை பிரேக் டவுன் பண்ணுறது. ஸ்னிடேரியன்ஸ் have been known to use a combination of toxins to ensure the success of its predatory or defensive efforts. Overall, the complexity of nematocysts contributes to success of snidarians in various aquatic environments, making them formidable creatures. ரொம்ப நாளாக நிலச்சி நிற்கிறதுக்கான கிரியேச்சர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெமட்டோசிஸ்டோடைய ஒரு கிறிஸ்பாக இதை கொடுத்துருக்கோம். ஸோ தட் ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை எடிட்டோரியலில் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னிலேருந்து இந்த சைடு காலம் எடிட்டோரியல் இருக்கும்ல, அதாவது எடிட்டோரியலில் 2 இருக்கும் சைடில், அதை நம்ம வந்து இன்னிலேருந்து நியூஸோடையே சேர்த்து பார்த்துருவோம். ஏன்னா நம்ம பெரிய எடிட்டோரியலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா, அதனால் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதை சைடை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா இது கூட சேர்த்து பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம், புதுசாக ஏதாவது பண்ணுவேன். புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம பண்ணுறதுல ஏதாவது மாற்றிக்கிட்டே இருப்போம். அது ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம், என்ன ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் சில அரசியல் கட்சி சார்ந்த ஒரு சில உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலைமை பொறுப்புகளை வைக்கிறாங்க. சரியா, பிரசிடென்ட் அண்ட் அதர் தலைமை பொறுப்புகளை வைக்கிறாங்க. இப்போ இவங்க ரெஸ்லர்ஸை அட்டாக் பண்ணுற விதமாக, அதாவது ரெஸ்லர்ஸுக்கு நிறையா பாதிப்பு ஏற்படுத்துகிறாங்க. குறிப்பாக வந்து செக்ஸுவல் அசால்ட்டு, ஹராஸ்மெண்ட்டு, ஸ்டாக்கிங், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து பண்ணியிருக்கிறதா இந்த ரெஸ்லர்ஸ் எல்லாமே குற்றம் சாட்டி போராட்டம் பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கல, அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணாங்க. அண்ட் போராட்டத்துக்கு அப்புறமும் கவர்மெண்ட் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் கேஸ் போட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கேஸ் போடுங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி அவங்க மேலே வந்து கேஸ் போடப்பட்டிருந்தது. ஸோ அதனால் அப்போ இருந்த அந்த ஃபெடரேஷனோட பிரசிடெண்ட் என்ன பண்ணார், ரிமூவ் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நடக்கும் இல்லையா, அந்த எலெக்ஷனில் அப்போ இருந்த பிரசிடெண்ட், அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஜ் பூஷன். சரி, அவர் தான் வந்து முன்னாடி இருந்த பிரசிடென்ட்டு. இவரோட ஆதரவாளரான சஞ்சய் சிங் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூ பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணிட்டாங்க. அதுலேயும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக 15 போஸ்ட்டில் இவங்களோட ஆதரவாளர்கள் 13 போஸ்ட்டை வின் பண்ணிட்டாங்க. இது ரெஸ்லர்ஸுக்கு வந்து ரொம்ப பெரிய டிஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஐயோ, மறுபடியும் இவங்க தான் வர்றாங்க, நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணது, போராட்டம் பண்ணது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி ரெஸ்லர்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் பேச்சில், நிறைய பேர் செயல்களில், ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தாங்கள் வாங்கிய எல்லா இதையும் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சாக்ஷி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, கண்ணீர் மல்க நான் ரிட்டையர் ஆகிறேன், அந்த ஃபோட்டோவோட போட்டிருந்தாங்க, அழுகிறதோட நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. வினேஷ் அப்படிங்கிற ஒரு பிளேயர் என்ன சொல்லியிருந்தார், இந்த இப்போ உள்ள செட்டப்பில் கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து சேஃபே இருக்காது அப்படின்னு சொல்லி, நோ உமன் வந்து சேஃபாக வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பஜ்ரங் அப்படிங்கிற ஒரு பிளேயர் என்ன சொல்கிறாருன்னா தனக்கு வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ அவார்டை திருப்பி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இது எல்லாமே வருத்தத்துக்குரிய அல்லது அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்த போதிலும் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்ஷனில் உள்ளே இறங்குறாங்க. என்ன செய்கிறாங்க, சைட்டட் ஹாஸ்டி அண்ட் ஆர்பிட்ரரி டிசிஷன் மேக்கிங் ஆன் சிங்ஸ் பார்ட். ஸோ அவங்க இருக்கும்போது இவங்க நிறைய, அதாவது தவறான அந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இவங்க நிறையா செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவே என்ன பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ்டு த ரிவைவல் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ் வித்தவுட் டேக்கிங் இன்டு கான்ஃபிடன்ஸ் த செக்ரட்டரி ஜெனரல்கிட்ட எந்த ஒப்புதலும் வாங்காமல் டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணதை ஒரு விஷயமாக கருதப்படுது. பட் பிரச்சனை அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Another reason was the running of federation affairs from the premises controlled by the former office bearers. முன்னாடி யார் வந்து ஆஃபீஸ் பீரர்ஸாக இருக்காங்களோ அவங்களுடைய இதில் தான் இப்போ கண்ட்ரோலில் தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அ நட்சல் த மெசர்ஸ் லைட் பேர் எவ்ரி திங் தட் பிளேக் ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியாவில் ஒரு ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னெல்லாம் மோசமான விஷயங்கள் நடக்கணுமோ எல்லாமே நடந்து போச்சு. ஈவன் அஸ் த நேஷன் இஸ் டைவர்சிஃபைங் இட்ஸ் ஸ்போர்ட்டிங் எக்ஸலன்ஸ். இந்த நேரத்தில் விளையாட்டுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு வர்றோம், அது வந்து முன்னேறணும் அப்படின்னு நிறையா முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது த பியூரோக்ரசி தட் ரன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டில் கேரிஸ் த அன்வெல்கம் லெகசி ஆஃப் பேட்டர்னேஜ் பாலிடிக்ஸ். அதாவது அந்த பியூரோக்ரசி அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அது வரவேற்கத்தகாத விஷயம் அது அப்படின்னு சொல்லி இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. டஸ் நாட் ஹெல்ப் தட் ப்ராமினன்ட் அத்லெட்ஸ் ஆக்குபைங் பொசிஷன்ஸ் ஆஃப் பவர் ஆர் மோஸ்ட்லி டிஃபரன்ஷியல் டு த பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் ஹூ ஹெல்ப்ட் இன் தேர் ஆசெட். சரி,
இதே மட்டும் இல்லாமல் விளையாட்டு வீரர்கள் வந்து இதிலேயே இருந்தது இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னால் இருந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாமே அரசியல் கட்சியினுடைய ஊடுருவலையும் இன்டர்ஃபரன்ஸ்லையும் தான் அவங்க வந்து அந்த போஸ்டிங்க்கு வந்ததாகவும் சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. ரெஸ்லர்ஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் லெட் பை த லெஜெண்டரி பிடி உஷா டிதர்ட் இன் இட்ஸ் இனிஷியல் ரெஸ்பான்ஸ் அண்ட் த அத்லெட்ஸ் கமிஷன் கம்ப்ரைசிங் ஐகானிக் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வாஸ் டங் டைட். அதாவது பிடி உஷா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் அத்லெட்ஸ் கமிஷன் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கக்கூடிய அத்லெட்ஸ் கமிஷன் வந்து வாயை திறக்காமல், டங் டைட்னா என்ன அர்த்தம், வாயை மூடிட்டாங்க, வாயவே திறக்க மாட்டேன்ட்டாங்க. சச் வாஸ் பிரிட்ஜ் புஷன்ஸ் கிளவுட் தட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் ரிப்போர்ட் வாஸ் ரிஜிஸ்டர்ட். அவன் மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஒன்லி ஆஃப்டர் த இன்டர்வென்ஷன் ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சிஜேஏ சொன்ன பின்னாடி தான் இதை போடவே செஞ்சாங்க. தெர் இஸ் ஸ்டில் ரூம் டு வைப் த ஸ்லேட் க்ளீன் அண்ட் உஷேர் இன் ரிஃபார்ம்ஸ். த அத்தாரிட்டி ஷுட் கோ வித் த ஹோல் லாக். ஒன்றும் கெட்டு போயிடல, இன்னமும் இதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது, அதை சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு பொலிட்டிக்கலான விஷயந்தான், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மெயின்ஸில் இதை பற்றி கேள்வி கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி சரி பண்ணலாம், இந்தியா ஸ்போர்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதாவது இதை எப்படி நம்ம ஆஸ்பெக்ட் பண்ணணும்னா ஸ்போர்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதுக்கு எப்படிலாம் நம்ம வே ஃபார்வர்டாக யோசிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். இதை நமக்கு கொஸ்டினாக கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வருஷமாகவே பேனிங் இஷ்யூவாக இருந்துகிட்டே இருக்குது. சரியா, தட்ஸ் வை இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. அடுத்து பாருங்கள், இது அடுத்த ஒரு பஞ்சாயத்து. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ். இது வருஷம் நடக்கக்கூடிய ஒரு ஆனுவல் ஈவெண்ட். ஸோ ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதம் நடக்கும். பொதுவாக இது இந்தியாவினுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு அதை வந்து கம்மமரேட் பண்ணுறதுக்காக ஒரு 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 ப்ரீமியர் ஒரு ஈவெண்ட்டாக வந்து கருதப்படுது. ஏன் இதை ப்ரீமியர்னு சொல்கிறோம்? இதை பெரும்பாலும் பிஎம் வருவாங்க, இதில் கலந்துக்கிறதுக்கு பிஎம் வருவாங்க. அண்ட் முன்னாள் நோபல் லாரேட்ஸு, இந்தியாவில் இருக்கிற நோபல் லாரேட்ஸு அல்ல வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நோபல் லாரேட்ஸு, பெரிய பெரிய ஆட்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. சரியா, இது இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸில். ஸோ இந்தியா தொடர்ந்து இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறையா முன்னேற்றங்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸை கலங்கப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அங்கே ஸ்போர்ட்ஸை கலங்கப்படுத்தினாங்க, இங்கே சயின்ஸை கலங்கப்படுத்துனாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி இங்கே ஒட்டுமொத்தமாக பேசியிருக்காங்க. அதான் நியூஸ். இது 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு நியூஸு. லவ்லி அந்த யூனிவர்சிட்டி பேர் லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி. அவங்க வந்து ஐயா என்ன ஆளை விடு சாமின்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அவன் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து வரல, எங்களை விட்டுருங்கன்னு கடைசி நேரத்தில் நாங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்த 4 லைனில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸினுடைய இம்பார்ட்டன்ஸ், அதோடைய காலம் தொட்டுன்னு அதோடைய பெருமையை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் சில காலங்களாக இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் பேசியிருக்காங்க. அண்ட் இது இப்போ கரண்ட்டாக நடக்கக்கூடிய பிரச்சனை. சரி, இப்போ இதில் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்சியோட ரெப்புடேஷன் வந்து நிறையவே ரீசெண்ட் டைம்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஒரு சில மெம்பர்ஸ், சயின்டிஃபிக் கம்யூனிட்டியை ஒரு சில மெம்பர்ஸ் வந்து சூடோ சயின்டிஃபிக் கிளைம்ஸை முன்வைக்கிறதுக்கு இதை அலோவ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எதோட ரிலேட்டட் ஆச்சுன்னா ஹைப்பர் நேஷனலிட்டிஸ் நரேட்டிவ்ஸையும் இது வந்து பின்னாடியே அது தொடர்புடையது. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவினுடைய பண்பாடு பண்டைய காலம் அப்படின்னு தேசியத்தை முன்னேற்றன்னு சொல்லி சூடோ சயின்டிஃபிக்கான நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணிவிடுவாங்க, கிளைம்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பொதுவாக வந்து சயின்ஸ் கம்யூனிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, சூடோ சயின்ஸ் தான் சொல்லுவாங்க. பட் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து அமைச்சு கொடுத்துட்டாங்க, 2-3 பேர் இதை வந்து பேசிட்டாங்க, நரேட்டிவ்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இது மேலே கிரிட்டிசம் எழுக்கப்பட்டது. இவங்க கலங்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு. 109th எடிஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி லக்னோ யூனிவர்சிட்டி தான் வந்து நடத்த போகிறாங்க 2024. ஆனால் இந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டாங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கூட அவங்களுக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் இதை நடத்துகிறாங்க. அண்ட் ஐஎஸ்சியோட அசோசியேஷன் மூலமாக ஃபண்ட் பண்ணி டிஎஸ்டி கீழே ஐஎஸ்சி அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க. அதில் தான் இந்த ஹோஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒரு யூனிவர்சிட்டி ஹோஸ்ட் பண்ணுவாங்க, அது நடக்கும். இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் லக்னோ யூனிவர்சிட்டிக்கும் எங்களுக்கு டிஸ்பியூட் இருக்குது, அதனால் எங்களுக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவங்கள்ட்ட நிறைய டிஸ்பியூட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது, அதனால் எங்களுக்கு வேணான்னு சொல்லி அவங்க புல் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இது லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஜலந்தரில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணாங்க. பட் அதுக்குள்ளேயே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபரன்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத காரணம் காட்டி அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. இப்போ புதுசாக ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க, புது வென்யூ கண்டுபிடிச்சு நடத்துங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க.
இது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி போய் வாங்க நாங்கள் நடத்தி தரோம்னு சொன்னால் அதுவும் கூட நடத்தலாம். பட் இது என்னன்னு தெரியல. சரி, ஓகே. சரி, இப்போ இது இடப்பட்ட காலத்தில் இப்போ ஒரு பாஸ் நடந்திருக்கு ஐஎஸ்சி ஷெடியூலில். இது இந்த ஐஎஸ்சியுடைய பிரச்சனைகள் சில விஷயங்களை சரி பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக கருதப்படுது, இடப்பட்ட நேரமாக கருதப்படுது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி இங்கே எடிட்டோரியலில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் சம் ரெப்யூட்டட் சயின்டிஸ்ட் ஹவ் கால்டு த போஸ்ட் 2019 ஈவெண்ட் அ சர்க்கஸ். அதாவது 2014 பின்னாடி நடக்கக்கூடிய இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸை பூரா ஒரு ரெப்யூட்டட் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்கஸ் மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தட் இஸ் டெலிட்டோரியஸ் டு காஸ் ஆஃப் சயின்ஸ் இன் இந்தியா. ஸோ த அன்சர்டனிட்டி மே நாட் பாதர் தம். ஸோ இப்படி பிரச்சனை நடக்கிறதுலாம் அவங்க ஆல்ரெடி இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிலாம் பிரச்சனை நடக்கிறதுலாம் அவங்களுக்கு வருத்தப்பட போகிறதே இல்லை. But the ISC also hosts thousands of schools and college students every year, as well as some talks by researchers that contribute to learning and awareness. நிறைய ஸ்கூல் பசங்க வராங்க, யூனிவர்சிட்டி பசங்க வராங்க, அவங்களுக்கு இவங்கெல்லாம் ஸ்பீச் கொடுப்பாங்க. இப்போ அந்த லேர்னிங் அண்ட் அவேர்னஸோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இவங்க சூடோ சயின்ஸை அலோவ் பண்ணலாமா? This is not straightforward as a plea to throw away only the bath water, not the baby. The ISC is itself flawed. அதுலேயே பிரச்சனைப்பா. வித் இட்ஸ் ஒராக்குலர் சாய்ஸ் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ், யார் பேசணும்னு முடிவு எடுக்கிறாங்க. டிஸ்ஜாயிண்டட் அஜெண்டா, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத அஜெண்டாங்கிறது என்ன, இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறது தான் அஜெண்டா. அண்ட் ஹெக்டிக் ஷெடியூல், நாட் ஃபெசிலிட்டேட்டிங் மீனிங்ஃபுல் என்கேஜ்மெண்ட், போதுமான என்கேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரியான ஷெடியூல் அமைக்கிறது இல்லை, பிரச்சனைக்குரிய ஷெடியூல் அமைக்கிறாங்க. 2015 the Indian government has also been rooting for the Indian International Science Festival. 2015லேருந்து இந்தியா இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்கு, எர்த் சயின்ஸு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, அப்புறம் விஞ்ஞான பாரதி, இவங்க யாருன்னா சங் பரிவாரோட சயின்டிஃபிக் அவுட்பிட் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படியோட ஒரு அமைப்பு, சங் பரிவாரோட ஒரு அமைப்பு, இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறத பேசிகிட்டு இருக்காங்க. இன் எஃபெக்ட் வாட் த ஐஎஸ்சி ஷுட் பிகம் இஸ் அன் independent, more frequent and more coherent even after the critical appraisal of what the national scientific community including its members in the private sector offers to bring to the table. இப்போ ஐஎஸ்சி எப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. இண்டிபெண்ட்டாக அதிகமான ஈவெண்ட்ஸை என்ன பண்ணணும், நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேஷ்னல் சயின்டிஃபிக் கம்யூனிட்டியோட அப்ரைஸில் கொண்டு வரணும், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற விஷயங்களை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம வெறுமனே கவர்மெண்ட்டோடதுன்னு எடுத்துக்கூடாது, ப்ரைவேட் மெம்பர்ஸ், அந்த நேஷ்னல் சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் ப்ரைவேட் மெம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், சேர்க்கணும், அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையும் நம்ம அப்ரைசல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. everything else include the presence of political leaders and noble laureate is ornamental. இதெல்லாம் தாண்டி நோபல் லாரெட்ஸையும் பொலிட்டிக்கல் லீடர்ஸையும் கூட்டிகிட்டு வரதுங்கிறது வெறுமனே ஒரு கௌரவ செயல்பாடு தான் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆர்னமெண்டல், சும்மா அலங்காரத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதர் நியூஸ் பாருங்கள். இஸ்ரேல் பாம்ஸ் நார்த்தன் காசா அஸ் போத் சைட்ஸ் சஃபர் லாசஸ். நார்த்தன் காசாவில் தொடர்ந்து அவங்க குண்டு போட்டுகிட்டே இருக்காங்க, ரெண்டு பக்கமும் நிறைய இழப்புகள் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் எலெக்ஷன் திருப்பி நடக்க போகுது, அதுக்கான நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டுருக்காங்க. இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ரீசெண்டாக ட்ரக் ரிலேட்டடான வழக்கில் கிட்டத்தட்ட 15,000 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கதா ஸ்ரீலங்கா சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இது வேணாம். ரோஹிங்கியா அட்ரேட் இன் இந்தியன் ஓஷனில் 185 ரோஹிங்கியா மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு யூஎன் என்ன பண்ணுறாங்கன்னா தீர்மானம் எடுத்திருக்காங்க. வேகமாக அவங்கள கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. அண்டு இது சைனீஸில் நடந்த ஃபர்னேஸ் எக்ஸ்ப்ளோஷன், இது பெரிய மேட்ரு இல்லைங்க. அடுத்து இங்கே பாருங்கள். இந்தியா ரிஜிஸ்டர்ஸ் ஹிஸ்டாரிக் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வின் ஓவர் ஆஸ்திரேலியா. இந்திய பெண்கள் அணியினர் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. ஸோ இதை இந்தியா வெற்றி பெற்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு பெண்களுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதலியாக இந்தியா வெற்றி பெறாங்க. ஸோ இது நியூஸு, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, அந்த சின்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரீசெண்டாக எந்த அணி கூட இந்தியா தங்களுடைய முதல் டெஸ்ட் வெற்றியை பதிவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது கூட வாய்ப்பு இருக்குது. இதே தினம் தான் டிசம்பர் 24 தான், நேற்று முடிஞ்சு டிசம்பர் 24 தான் 64 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய ஆண்கள் அணியினர் ஆஸ்திரேலியா அணியை தோக்கடிச்சாங்க. பாருங்கள் எப்படி கோயின்சைட் ஆகுது பாருங்கள். கரெக்டாக டிசம்பர் 24 அவங்க வின் பண்ணுறாங்க, இவங்களும் டிசம்பர் 24 வின் பண்ணுறாங்க. இது பெண்கள் அணியினர் மற்றும் ஆண்கள் அணியினர் ரெண்டு பேருமே ஆஸ்திரேலியா அணியை தான் தோக்கடிச்சிருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் விக்ட்ரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் நியூஸ். தேங்க்யூ. இது எதுக்காக அப்படின்னா, இது ஒரு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறதுக்காக தான். தனியாக நியூஸ் பேப்பரை ஷேர் பண்ண விட மாட்டாங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. ஸோ நம்ம சேனலில் இது அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வேணும், நீங்கள் ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை லிங்க்கை நான் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.